குயில் பாட்டு பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன சொல்றது, நீங்க இப்ப சோகமா இருக்கீங்களா, குயில் பாட்டு உங்களுக்கு சோகமா இருக்கும். நீங்க ஒரு ரொமான்டிக் மூடிங்ல இருக்கீங்களா, குயில் பாட்டு உங்களுக்கு ரொமான்டிக்கா இருக்கும். நீங்க சும்மா ஜாலியா வைப் ஆகணுமா, குயில் பாட்டு உங்களுக்கு வைப் கொடுக்கும். அதே பாட்டு அந்த படத்துல அவங்க அந்த வைஃப் கேரக்டர் இறந்த உடனே ராஜ்கிரண் சார் அவங்களை தூக்கிட்டு போவாங்கல்ல, அதே இடத்துல ராஜா சார் வாய்ஸ்ல குயில் பாட்டு ஓ செல்வதெங்கே மனம் சோகமா இருக்கும். சிவரஞ்சனி சோகமாகும். நம்ம எந்த அளவுக்கு லவ் மூட்ல ஹாப்பியா கேட்குற சாங்க அதே மூவில இப்படியும் அந்த பாட்டு சோகத்துல கேட்க முடியுமான்னு பண்ணக்கூடிய ராஜா சார்னா அதான் ராஜா சாரால மட்டும்தான் முடியுன்றத நான் நிறைய. இந்த பாட்டோட நீங்க சரணமே வந்து சொர்ணலதா மேமோட வாய்ஸ்ல வர வெர்ஷன் பாத்தீங்களா, தன்ன நன்ன நன்னானே தன்ன நானே நன்னானே தன்ன நானே நன்ன நானே ஓ திங்கு டக்கு அப்படியே தபலால அது வேற மாதிரி நம்மளை கூட்டு போவோம். ஆனா அந்த இறந்ததுக்கு அப்புறம் இதே சாங் நம்மள அப்படியே உருக்கிறோம். ஆமா, அதான் இந்த மேஜிக்.